வணக்கம். வீக்லி பிசினஸ் நியூஸ். சென்ற வாரம், அதாவது டிசம்பர் மாதம் இறுதி வாரத்துல பிசினஸ் உலகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் இந்த வீக்லி பிசினஸ் நியூஸ். இந்த பிசினஸ் நியூஸ்ல உங்களுக்கான பிசினஸ் தகவல்கள் நிறைய சுட சுட ரொம்ப பரபரப்பான பிசினஸ் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் அறிவழகன். முதலாவது செய்தியா நம்ம பார்க்க போறது ரிலையன்ஸ் குழுமத்தை பத்தின ஒரு செய்தி. ரிலையன்ஸ் குழுமத்துடைய தற்போதைய சேர்மனான திரு முகேஷ் அம்பானி அந்த நிறுவனத்துடைய ஸ்டாஃப்ஸ், அதாவது அவங்களுடைய தொழிலாளர்களுக்கு இடையில ஒரு உரையாற்றி இருக்காரு. அதுல அவர் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருடம், அதாவது 2024 இருந்து இந்த ரிலையன்ஸ் குழுமம் ரொம்ப முக்கியமா போக்கஸ் பண்ண போற செக்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல தான் அவங்க ரொம்பவே தீவிரமா போக்கஸ் பண்ண போறாங்க. இதன் மூலியமா இந்தியால நிறைய ஏஐ சம்பந்தப்பட்ட புது புது தொழில்நுட்பங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கூடுதலா தன்னுடைய உரையில திரு முகேஷ் அம்பானி இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல இன்னும் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நாங்க அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல பண்ண போறோம். இதன் மூலியமா இந்தியால புது புது பொருட்களை நாங்க அறிமுகப்படுத்த போறோம். அதன் மூலியமா இந்தியால ஒரு ஏஐ சம்பந்தப்பட்ட தொழில ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் லீடரா ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொழிலாளர்கள் முன்னிலையில அவர் பேசும்பொழுது இதை அறிவிச்சிருக்காரு. அடுத்து இரண்டாவது செய்தி முதல் செய்தியோட கனெக்டடான ஒரு செய்தி தான். இந்த செய்தி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் குழுமத்துடைய டைரக்ட் காம்படிட்டரான அதானி குழுமத்தை பத்தின ஒரு செய்தி. அதானி குழுமம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சேர்ந்த சிரஸ் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் பண்ணிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் எது சம்பந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி, ஐஓடி, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது மட்டும் இல்லாம பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ இது சம்பந்தப்பட்ட துறையில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதன் மூலியமா புது புது பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி பண்றதுக்கான ஒரு கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் தான் சைன் ஆயிருக்கு. ஸோ அதானி நிறுவனமும் இந்த ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காம்படிஷன்ல ரொம்பவே தீவிரமா இறங்கியிருக்காங்க அப்படின்றது இதன் மூலியமா தெரிய வருது. ஸோ இன்னும் அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா இந்தியாவில் புது புது தொழில்நுட்பங்கள், புது புது தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு நம்புறோம். அடுத்து மூணாவது செய்தி, நம்ம எண்ணூர்ல இருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தின ஒரு செய்தி. இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் ஃபர்டிலைசர் உற்பத்தியில ஈடுபட்டு வராங்க. அதுக்கான ஒரு மூலப்பொருளான அமோனியா கேஸ் அப்படின்ற ஒரு கேஸை அவங்க இம்போர்ட் பண்ணி அதை உற்பத்திக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது கடல் வழியா, அதாவது கப்பல் மூலம் கொண்டு வந்து இந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடி துறைமுகத்துல அந்த கப்பல் நிறுத்தப்பட்டு அதன் மூலியமா ஒரு குழாய் அமைத்து, குழாய் மூலியமா அந்த கப்பல்ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு அமோனியா அப்படின்ற கெமிக்கல் ஒரு வாயுவா மாற்றப்பட்டு இந்த ஆலைக்கு அனுப்பப்படுது. இதுல அந்த குழாயில ப்ராப்பரான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாதது காரணமா அந்த குழாயில அது கொஞ்சம் கசிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 டன் அளவுக்கு அமோனியா கேஸ் லீக் ஆயிருக்குங்க. இதன் மூலியமா எண்ணூர் பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் அச்ச உணர்வும் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்படைஞ்சாங்க. ஒரு 5-10 பேர் வரைக்கும் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. மீதமுள்ள பேருக்கு கண் எரிச்சல், மூச்சு விடுறதுல சிரமம், இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு உடனடியா ரியாக்ட் பண்ண அரசாங்கம் இந்த நிறுவனம் ஃபர்தர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. இவங்க திருப்பியும் ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த நிறுவனம் திரும்பவும் உற்பத்தியில ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிச்சிருக்காங்க. எப்பயுமே ஒரு தொழிற்சாலை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இயங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நிறைய இருக்குங்க. அது ஃபேக்டரிஸ் ஆக்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆக்ட், இந்த மாதிரியான பல சட்டங்கள் மூலியமா இந்த நிறுவனங்கள் சரிவர இயங்குதா அப்படின்றத அரசாங்கம் எப்பயுமே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுல ஏதாவது குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட நபர்களும் பாத்தீங்கன்னா நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் அப்படின்னு இருக்கு. அந்த நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் பொதுமக்கள் கேட்டு பெற முடியும். அடுத்து நம்ம 4வது பார்க்க போற செய்தி கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தின ஒரு செய்திங்க. ஒவ்வொரு வாரமுமே நம்ம இந்த பிசினஸ் நியூஸ்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல இந்த வாரம் நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்ன அப்படின்னா, பெண் தொழில் முனைவோர்களுக்கு Z அப்படின்ற ஒரு சர்டிபிகேஷன் இலவசமா, அதாவது சர்டிபிகேஷன் காஸ்ட் எதுவும் இல்லாம அரசாங்கம் வழங்க போறதா அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை பத்தின செய்தி தான். எம்எஸ்எம்இ மினிஸ்டரான திரு நாராயணன் ராணே அவர்கள் சென்ற வாரம் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தாரு. அப்போ அவர் 3 புது ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காருங்க. அதுல ஒரு ஸ்கீம் தான் இந்த பெண் தொழில் முனைவோர்களுக்கு இந்த Z அப்படின்ற சர்டிபிகேஷன் இலவசமா வழங்க போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த Z அப்படின்ற சர்டிபிகேஷன் என்னன்னா,
ஜீரோ எஃபெக்ட் ஜீரோ டிஃபெக்ட் சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்விரான்மெண்ட்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம அதே மாதிரி தங்களுடைய உற்பத்தியில எந்த ஒரு குறைபாடும் இல்லாத பொருட்களுக்கு இந்த Z அப்படின்ற சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. இதுல 3 வகையான சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு பிரான்ஸ், இன்னொன்னு சில்வர், இன்னொன்னு கோல்டு அப்படின்னு 3 சர்டிபிகேட்ஸ் இருக்கு. இதுல உங்களுடைய பொருட்கள்ல எந்த அளவுக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு இந்த சர்டிபிகேஷன் அப்படின்றது வழங்கப்படுது. இப்போ ரீசெண்டா திரு நாராயணன் ராணே அவர்கள் அறிவிப்பின்படி இதுக்கப்புறமா நீங்க அதாவது ஒரு பெண் தொழில் முனைவோரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த Z சர்டிபிகேஷன் அதாவது ஜீரோ எஃபெக்ட் ஜீரோ டிஃபெக்ட் சர்டிபிகேஷன் அப்படின்றத நீங்க இலவசமாவே பெற முடியும். அடுத்து நம்ம 5வது பார்க்க போற செய்தி என்னன்னா காயின் DCX அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பத்தின ஒரு செய்தி. இந்த நிறுவனம் வெறும் ஒரு பழைய பிளாட்ல ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் வெறும் 4 வருடத்துல 16,000 கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனமா மாறி இருக்காங்க. சுமித் குப்தா அண்ட் நீரஜ் அப்படின்ற 2 நண்பர்கள். இவங்க IIT மும்பைல படிச்சவங்க. திரு சுமித் குப்தா அப்படின்றவர் IIT மும்பை பாஸ் அவுட். அதுக்கப்புறமா வெளிநாட்டுல ஜப்பான்ல போய் சோனி நிறுவனத்துல வேலை பார்க்கிறாரு. அந்த இடத்துல பிட்காயின் பத்தியும் பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட் பத்தியும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு. திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து இந்த பிட்காயின் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஃபியூச்சர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிட்காயின்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் உருவாக்கலாம் அப்படின்னு இவரும் இவருடைய நண்பரான நீரஜும் சேர்ந்து உருவாக்கின நிறுவனம் தான் காயின் DCX. இந்த நிறுவனம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தங்கிட்டு இருந்த ஒரு பழைய பிளாட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்து 3 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ்க்கான பணம் மட்டும்தான் இவர் கையில இருக்கு. ஆனா இதை வச்சே அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி சரி இதுதான் இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பிட்காயின்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாருங்க. இதன் மூலியமா பல நிறுவனங்களுடைய ப்ராடக்ட்ஸை இங்கே இவர் அக்ரிகேட்டரா இருந்து விற்பனை செய்ய துவங்குறாரு. இதனுடைய வளர்ச்சி ஒரு சில வருஷத்திலேயே மிகப்பெரிய ஒரு இமாலய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 பேர் இந்த கம்பெனியில வேலை செய்யறாங்க. இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சுமார் 16,000 கோடி. இந்த அளவுக்கு இவங்களுடைய கம்பெனியை மிகச்சிறந்த அளவுக்கு உயர்த்திருக்காங்க. இன்னைக்கு இந்த பிசினஸ் நியூஸ் மூலியமா நிறைய சுட சுட பரபரப்பான தகவல்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் அறிவழகன்.